In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபங்ஷனல் காம்போனன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோலயே நம்ம காம்போனன்ட்ஸ்ல 2 டைப்ஸ் பார்த்திருந்தோம். கிளாஸ் அண்ட் ஃபங்ஷனல். ஃபங்ஷனல் வந்து ஸ்டேட்லெஸ் காம்போனன்ட், கிளாஸ் வந்து ஸ்டேட்ஃபுல் காம்போனன்ட் சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு காம்போனன்ட்ட கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆல்ரெடி நமக்கு app.jsன்னு ஒரு காம்போனன்ட் டிஃபால்ட்டா ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்துச்சு. இதுல வந்து அவங்க ஃபங்ஷனல் காம்போனன்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். காம்போனன்ட் ஃபோல்டர் உள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். வித் தி நேம் home.js. காம்போனன்ட் நேம் எப்பவுமே பாஸ்கல் கேஸ்ல தான் இருக்கணும். ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணோடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணணும்னா ரியாக்டை தான் இம்போர்ட் பண்ணணும். ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் ஹோம். ஸோ இதுக்குள்ள வந்து HTML ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணும்போது hello program solving HTML ரிட்டர்ன் பண்றேன். எப்பவுமே அந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த காம்போனண்ட்டை app.jsல இன்க்ளூட் பண்ண போறேன். இம்போர்ட் ஹோம் இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த ஹோமை வந்து இங்க கால் பண்ணலாம். எப்படி காம்போனண்ட்டை கால் பண்ணணும்னா லைக் திஸ். ஓகே. ஸோ கால் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹலோ ப்ரோக்ராம் சால்விங். எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோம்னா home.jsன்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட். இந்த காம்போனண்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது ரெண்டர் ஆகி நமக்கு அங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து எப்பவுமே மோஸ்ட்லி ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக. ஸோ நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சாரி. கான்ஸ்டன்ட் ஹோம் ஈக்குவல் டு அண்ட் தென் ஆரோ ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் இதுக்குள்ள வந்து h1 டேக் ஹாய் ப்ரோக்ராம் ஹலோ எவ்ரிவன். ஓகே. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரிவன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணாமல் டிஃபால்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் ஹோம்னு கொடுத்துட்டிங்கன்னா எரர் அடிக்கும். பிகாஸ் இது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இம்போர்ட் ஹோம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். அது எந்த சினாரியோலனா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஒரு காம்பனண்ட்டும் போது இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ மை காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன கால் பண்ணுறீங்களோ அது இங்கே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். இதே வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்ற சினாரியோவில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எரர் அடிக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சேம் நேம் தான் கொடுக்கணும் வித்தின் கர்லி பிரேசஸ். ஓகே. ஸோ இப்படி கொடுத்து இப்படி கால் பண்ணிங்கன்னா தான் அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். இன்கேஸ் நான் இங்கே நேம் மாற்றுறேன், ஜஸ்ட் ஒரு ஈயை மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கால் பண்ணால் கூட அந்த காம்பனண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கான்ஸ்டன்ட்டை. ஸோ சேம் நேம் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் எப்பவுமே நம்ம டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் எக்ஸ்போர்ட் வந்து சில சினாரியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ நவ் தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay.